நான் அதிகம் பார்க்குறன்ற வளவழியில் உங்களுடைய போத்தியஸ்ட்டு முதல் இடத்துல. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஏன்னா ஒரு நடுநிலையான பத்திரிகையாக நான் பார்க்குறேன். நீங்கள் சொல்லுங்கள், தமிழ்நாட்டில் 234 தொகுதியிலும் 68,000 வாக்கு சாவடியிலும் வாக்கு உள்ள சமமாக இருக்கும். நாங்கள் இந்த முடித்திருத்தும் நாவிதர் என்ற மருத்துவர் என்ற சொல்லக்கூடிய மக்கள் வந்து கிட்டத்தட்ட அனைத்து பூத்துகளிலும் வாக்கு உள்ள சமமாக இருக்கும். ஒரு தேர்தல் அரசியலுக்கு இது சாதாரண விஷயமா? இந்த கோரிக்கை எடுத்துக்கணும். எங்கள் தொழிலாளர் கார்பரேட் கம்பெனியால் கிட்டத்தட்ட 4 பேர் கடையில் தூக்குமாட்டி செத்து போயிட்டோம். அதுதான் இப்போ வந்து திமுகவுக்கு நாங்கள் ஆதரிக்கிறோம்னு சொல்கிறதோட அதிமுகவும் நாங்கள் ஆதரிக்கணும். ஏன்னா இப்போ வந்து 100% பேர் நம்ம மக்கள் இருக்காங்கன்னா 60% வந்து திமுக ஆதரிப்போம், 40% அதிமுக இருக்கும். என்னுடைய புத்தகம் தமிழ்நாட்டில் எழுதுகிற எழுத்தாளர் நேற்று எழுதுன, இன்றைக்கி எழுதுன, நாளைக்கு எழுதுன வரைக்கும் எல்லாருக்குமே எனக்கு தெரியாது. ஆனால் படைப்பு புத்தகம் தெரியும். ஓ அப்படிங்களா, அந்த புத்தகம் பார்த்துக்கணும். அப்போ நான் மேடை ஏறாததுக்கு என்னோடய முகத்தை காட்டுறதுக்கு என்ன காரணம்னா, எல்லாருமே அங்கேயும் சாதி விளையாடு. நான் கேட்குறது சிம்பிள் தான். எங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும். எம்பிசி பட்டியலே 108 ஜாதிக்கு இதிலே அதிகமாக பாதிக்கப்படுற யாருன்னா வண்ணார் நாவேடு தான். அதில் அடிமட்டத்தில் இருக்கிறான். அடுக்க முடியல, கடைசியில் இருக்கும். நாங்கள் வந்து சாதியில் வந்து அந்த எம்பிசி பட்டியலில் சேர்த்ததால் எங்களுக்கு வர எந்த சலுகையும் எங்களுக்கு சலுகையும் இல்லை. அதில் இப்போ ஒரு சலூன் கடையில் போனீங்கன்னா வெட்டி போட்ட மயிரோட வாங்கி போட்ட தண்டல் நோட்டு தாங்க இருக்கும். இவ்வளோ தண்டல் நோட்டு வச்சுருப்பாங்க. அவன் எப்படி போக முடியும்? வாழ்நாள் கடை வைக்கிறதுல தண்டல் வாங்கினதுலேருந்து அவன் கடையில் போகிற வரையும் தண்டல் கட்டி தான் ஜாவறான். இப்போ எஸ்சி மக்களுக்கு, பட்டியல் சமூக மக்களுக்கு முடி வெட்டலன்னு சொன்னால் சட்ட ரீதியாக அவங்க அணுகிறாங்க. நாங்கள் எஸ்சி மக்களுக்கு நாங்கள் முடி வெட்டுறோம்னு சொன்னால் இவன் என்ன பண்ணுறான், நீ அவங்க வெட்டினா உன்னை வெட்டுவணும், அவங்க வெட்டினா உள்ள கேஸ் தூக்கி உள்ளே போட்டுருவோம். நீங்கள் தான் மாட்டிருக்கீங்க. ஆமாம், அதாவது உலக்கைக்கு ஒரு பக்கம் மற்றத்துக்கு 2 பக்கம் அடின மாதிரி நாங்கள் அங்கே செஞ்சால் அந்த ஊரில் இருக்க முடியாது, செய்யலைன்னா ஜெயிலில் போயிடும். சேலம் மாவட்டத்தில் ஒரு இளைஞர் வந்து அந்த ஊர்லேருந்து வெளியூருக்கு போயிட்டு திருப்பி இந்த ஊருக்கு வரும்போது அந்த ஊரில் இருக்கிற பட்டியல் சமூக மக்களுக்கு நல்ல பட்டியல் சமூகம் நாங்களும் ஒன்றும் இல்லை, எல்லாம் மாமச்சம் தான் பேசிக்குவோம். அந்த இடத்துல வந்து அவனுக்கு முடி வெட்டும் போது இதை ஊரில் இருக்கிற 4 இளைஞர்கள் பார்த்து நீ எப்படி அவனுக்கு முடி வெட்டலாம்னு சொல்லிவிட்டு அவனை அடித்து கொன்று சாக்கு மூட்டையில் கட்டி கொண்டு போய் இதில் ஏரியில் அமுக்கி விட்டான், கல்லை போட்டு அமுக்கி விட்டான். 4 நாள் கழித்து பணம் வெளியே வரும். இது மாதிரி ஒரு பக்கம் இருக்குது. இன்னும் ஒரு இடத்துல வந்து பணம் எரிஞ்சு பணத்தை, அதாவது இந்த முடித்திருக்கும் தொழிலாளர் சமூகத்தை சேர்ந்த, அதாவது நாவேதர் மருத்துவ சமுதாயத்தை சேர்ந்தவர் பணம் எரிஞ்சு அந்த பணத்தை அந்த ஊரில் இருக்கிறவன் எங்கள் சுடுகாட்டில் எப்படா உன் பணம் எரியல், நாங்கள் தான் அவன் சுடுகாட்டுக்கு எடுத்து போய் புதைக்கிட்டு எல்லாம் சவ சடங்கு செய்கிறோம். ஆனால் எனக்கே அந்த இதில் வந்து புதைக்க விட எரிக்க விடக்கூடாதுன்னு பாதி எரிஞ்ச பணத்தை தூக்கி வெளியே போட்டு வீசுறான். நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு ஏதாவது ஒரு டிபேட் பாருங்கள், கீழே வந்து சிறைக்கு போடான்னு எழுதிடும். அவனுக்கு வாயில் வந்தால் சிறைக்கு போட, சிறைக்குன்னா அவ்வளோ கேவலமாக பேசுகிற சமூகத்தில் தான் இந்த சமூகம் இந்த சிறைச்சி செயல் செஞ்சுக்கிட்டு வாழ முடியாமல் இருக்கவும் முடியாமல் இறக்கவும் முடியாமல் செத்து சுண்ணாம்பாகிட்டு இருக்கும். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. அன்னை பர்னிச்சர்ஸ். அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு பாரம்பரிய மருத்துவர் சமூகம் மற்றும் முடிதிருத்தும் தொழிலாளர்கள் சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு நடராஜன் பாரதிதாஸ் அவர்கள். வாரணரோடு ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. மிக்க மகிழ்ச்சி. ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் தான் அவங்க சந்திக்கிறேன்னு எனக்கு தெரியும். த சேம் டைம் உங்களுடைய எழுத்துக்களையும் உங்களுடைய படைப்புகளையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக ஒரு சகலகலா சவரக்காரன் பராக் அப்படின்னு நீங்கள் எழுதின அந்த புத்தகமாக இருக்கட்டும், அல்லது பார்பர் நாமா புத்தகமாக இருக்கட்டும், ரெண்டுமே ரொம்ப நுணுக்கமான வழிகளை குறித்து பேசக்கூடிய ஒரு புத்தகம். எப்படி இந்த புத்தகத்தினுடைய தூக்கம், அதுலேருந்து நம்ம இஷ்யூக்குள்ளே போகலாம், எப்படி எழுத்தாளராகவும் பரிணாமம் செய்கிறீங்க. அதே சமயம் நடராஜன் பாரதிதாசன் சொல்லும்போது இன்னொருத்தர் ஞாபகத்துக்கு வர்றாரு. உங்களை பற்றின ஒரு அறிமுகம். முதல்ல உங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
ஏன்னா நான் அதிகம் பார்க்குறன்ற வளவழியில் உங்களுடைய போத்தியா ஸ்டேட்டு முதல் இடத்துல ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஏன்னா ஒரு நடுநிலையான பத்திரிக்கையாக நான் பார்க்குறேன். அதுக்கு உங்களுக்கு இந்த வலைவலி மேலும் மேலும் வளர்கிற பெரிய நிறுவனமாக மாற எங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நன்றி தோழர், நன்றி. நான் இந்த சமூகத்தில் கிட்டத்தட்ட நான் லயோலா காலேஜில் படிச்சுட்டு சென்னையில் தான் லயோலாவில் படித்தேன். அதுக்கப்புறம் படித்து முடிச்சுட்டு நான் சலூன் கடையில் சித்தலை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அப்படியே சிறுசாக நூல் நிலையம் வச்சு நடத்திட்டு இருக்கேன். சமீபத்தில் இந்த படிக்கும்போது 4-5 வருஷத்துக்கு முன்னே இஎம்எஸ் கலைவாணன் ஒரு சகலகலா ஒரு சவரக்காரன் கவிதை மயிருக்குன்னு ஒரு புத்தகம் வந்தது. அதை படித்த பிறகு தான் நம்ம ஏற்கனவே இந்த புத்தகம்லாம் படிச்சுன்னா நமக்குள்ளே ஒரு வாழ்வியல் இருக்கே, நாம் எழுதணும்னு சொல்லிவிட்டு அப்புறமா இந்த சமூகம் மட்டுமே எழுதணும், இந்த சமூகத்துக்கே 1000 வழிகள் இருக்குது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து தான் புத்தகம் ஒரு சவரக்காரன் பராக் பராக் சகலகலா சவரக்காரன் பராக் பராக் என்று புத்தகம் எழுதி வெளியிட்டேன். அது கிட்டத்தட்ட தமிழ் சூழலில் இப்போ 4 பதிப்பு போயிருக்கு. அது ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. வாழ்த்துக்கள். ஏன்னா இன்றைக்கி கவிதை புத்தியை விக்கெட் சொல்கிற போது இன்றைக்கி 4 பதிப்பு கண்டு இருக்குது. இப்போ 4ஆம் பதிப்பு போயிட்டுருக்கு. 2வது 4 வருஷத்துக்கு பிறகு இப்போ பார்பர் நாமான்னு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மரியாதைக்குரிய மு வீரபாண்டியாபுரம் அவர்களும் இந்திய மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய சண்முகம் மரியாதைக்குரிய சண்முகம் அவர்களும் வெளியிட்டாங்க. அது ஒரு பெரிய அவங்க 2 பேர் எனக்கு பெரிய மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இப்படி தான் என்னுடைய எழுத்து பணம் போயிட்டுருக்கு. நிச்சயமாக தொடர். இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா இன்றைக்கி சமூகத்தில் நிறைய தலைவர்களை இன்றைக்கி இன்றைய இளைய தலைமுறை மறந்துருக்குன்னு சொல்லலாம். புதுசாக வர்றவங்களெல்லாம் ஒப்பற்ற தலைவன், தமிழர்களின் ஒற்றை நம்பிக்கை இப்படின்னு நிறைய திரைத்துறையிலிருந்து வர்றவங்களோட அது ஒரு இது பண்ணுறாங்க. கொள்கை கோட்பாடோடு இருந்து சொன்னாங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் அப்படி நிறைய போராட்டங்களும் நம்ம மறந்துட்டோம். குறிப்பாக இன்றைக்கி நம்ம நிறைய பேரை பற்றி பேசுகிறதே கிடையாது. வ.உ.சி யார், பாரதியார் யார், பாரதிதாசன் யாருன்னு நம்ம பெருசாக பேசுகிறது கிடையாது. அதே போல் ஒரு மறக்கப்பட்ட ஒரு தலைவராகத்தான் விஸ்வநாததாஸ் அவர்களை பார்க்கணும். நீங்கள் தொடர்ச்சியாக அவரை பற்றியும் பல இடங்களில் பேசுகிறீங்க, குறிப்பிட்டு மேற்கோள் காட்டுறீங்க. ஏன் உங்களுடைய அந்த லெட்டர் பேடில் விஸ்வநாததாஸ் ஐயாவுடைய படம் தான் முதன்மையாக இருக்கும். சமூக விடுதலையும் தொழில்கள் முன்னேற்றம் அப்படிங்கிறதான் வச்சுருக்கிறீங்க. ஐயாவை மறந்துட்டோமோ? ரொம்ப மறந்துட்டோன்னு இல்லை. அதாவது என்னென்னா இந்த நாட்டில் சாதியை வச்சு தான் எல்லா தலைவரையும் மதிக்கிறாங்க. அது இந்திய விடுதலைக்காக பாடுபட்ட ஒரு சாதி தலைவர் தான் பார்க்குறாங்களே ஒழிய ஒரு இந்தியத்திற்காக பாடுபட்டவர், சுதந்திரத்துக்காக பாடுபட்டவராக மத்திய அரசாகட்டும் மாநில அரசாகட்டும் நினைக்கல. 2 பேரும் நினைக்கல. ஆனால் காங்கிரஸ் பேர் இயக்கத்துக்காக விஸ்வநாதாசனுடைய போராட்டங்கள் இருந்தது. அதேமாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஜனசக்திக்கு அந்த நாளிலே நாடகம் நடித்து 10,000 ரூபாய் கிட்டத்தட்ட நிதி உதவியெல்லாம் செஞ்சுருக்காரு. ஆக தேசிய கட்சியும் மறந்துச்சு. இங்கே இருக்கிற கம்யூனிஸ்டுகளும் அதை குரல் கொடுக்காம சின்ன அவங்க பண்ணுறாங்க, ஏதோ ஒரு நினைவேந்தன் மாதிரி நடத்துகிறாங்களே வழி பெருசாக கண்டுக்கல. ஆனால் இந்திய வரலாற்றிலேயே காந்தியை தமிழ்நாடு முழுக்க கொண்டு சேர்த்ததில் விஸ்வநாதாசனுடைய பெரும் பங்கு உண்டு. ஆமாம், அவருடைய பாடல்கள் மூலயமா தான் காந்தியை பற்றி அதிகமாக கொண்டு சேர்ந்தார். அன்றைக்கி ஒரு ஒலிபெருக்கி இல்லாத காலத்திலே அவர் பேசினான்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 பேரை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு அவருடைய குரல் எதிர்குரலிக்கிற அளவுக்கு அவர் வெண்கல குரல்னு தான் சொல்லுவாங்க. அப்போ விஸ்வநாதாஸ் அவர்கள் இந்திய விடுதலைக்காக வசதியாக வாழ்ந்தவர், இந்த சமூகத்திலே வசதியாக வாழ்ந்தவரில் அவர் ஒருத்தர். அப்படியாப்பட்டவர் தன்னுடைய சொத்தை சுகத்தை இழந்து குடும்பத்தோடு எல்லாத்தையும் இழந்து இந்திய விடுதலைக்காக பாடுபட்டவர். 40 வயசில் 29 முறை சிறை சென்றவர்னா அது காந்தியை விட அதிகமான முறை சிறை சென்றவர். கிட்டத்தட்ட வ.உ.சிக்கு இணையானவர். அதே வ.உ.சியும் சொத்தை இழந்தவர் தான். இந்திய வரலாற்றில் சொத்தை இழந்தவர்கள் 2 பேர். ஒன்று வ.உ.சி, 2வது விஸ்வநாதாஸ். அந்த விஸ்வநாதாஸை இந்த அரசு ஏன் கொண்டாடுது? நாங்கள் தொடர்ச்சியாக கேட்டுட்ருக்கோம். விஸ்வநாதாஸ் அவர்களுக்கு சென்னை கிண்டியில் பல தியாகிகளுக்கு மணிமண்டபம் கட்டியிருக்காங்க. அதே மணிமண்டபத்தில் ஒரு சின்ன படமாக வச்சுருக்காங்களே ஒழிய ஏன் அவர் ஒரு தனியாக மணிமண்டபம் கட்டக்கூடாது, அரசு விழா எடுக்கக்கூடாது, அவரை நினைவு கூறக்கூடாது? அப்போ இந்த அரசு சாதி பார்க்கிறதா? இன்றைக்கி பேப்பரை திறந்தால் தினசரி ஏதாவது அறிப்பு வந்துக்கிட்டே இருக்குது. அதாவது தேசிய தலைவராக தமிழ்நாட்டில் பாடுபட்ட அதாவது வரலாற்று நாயகர்கள்னு சொல்கிற வரலாற்று இடம் பெற்றவங்க, தேசிய விடுதலைக்கு பாடுபட்டவங்க எல்லா இடத்தையும் மணிமண்டபம் கட்டுறாங்க, அரசு விழா எடுக்கிறாங்க, பாலத்துக்கு பேர் வைக்கிறாங்க, எல்லாத்துக்கும் வைக்கிறாங்க. ஏன் இந்த அரசு ஆண்ட அரசு ஆளுகின்ற அரசு ஏன் விஸ்வநாதத்தை ஒரு மறைக்கிறது? அப்போ இந்த மக்களுக்கு வாக்கு வங்கி இல்லை என்று நினைக்கிறதா? நீங்கள் சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் 234 தொகுதியிலும் 68,000 வாக்கு சாவடியிலும் வாக்கு உள்ள சமமாக இருக்கும். நாங்கள் இந்த முடித்திருத்தும் நாவிதர் என்ற மருத்துவர் என்று சொல்லக்கூடிய மக்கள் கிட்டத்தட்ட அனைத்து பூத்துகளிலும் வாக்கு உள்ள சமமாக இருக்கும்.
ஒரு தொகுதியில் நீங்கள் சொல்லுங்கள், ஒரு தொகுதியில் 5000லேருந்து 10,000 வாக்கு இந்த மருத்துவ சமூகம் இருக்குது. ஒரு தேர்தல் அரசியலுக்கு இது சாதாரண விஷயமா? கட்டாயமா இல்லை. ஏன்னா இப்போ 2 ஓட்டு 10 ஓட்டு தோக்குறாங்க. வர தேர்தல் 4 முனை போட்டி நடக்க போதே. வர தேர்தலில் வந்து இப்போ ஒன்றில் டி நகர் தொகுதியில் எவ்வளோ 130 ஓட்டுக்குள்ள தான் தோத்தாரு சத்யா. ஐயா அப்பா வந்து முன்ன அப்பா சபாநாயகராக இருக்கார் இல்லையா, அப்போ வந்து இதில் வந்து அவர் தோத்தது வந்து 69 ஓட்டு தான் தோத்துருக்காரு. கிட்டீங்களா? இப்போ டிசைடிங் ஃபேக்டர்னா ஓட்டுன்னா கிட்டத்தட்ட 100லேருந்து 1000 ஓட்டு தான் வரப்போகுது. அப்போ ஒவ்வொரு தொகுதியிலும் 234 தொகுதியிலும் 68,000 வாக்கு சாவடியிலும் வாக்கு உள்ள சமூகம் இந்த மருத்துவர் சமூகம். இதே கூட வண்ணார் சமூகமும் இருக்கா. எங்களை பாரிய வண்ணாரும் நாவிதம் 1% வாக்கு வங்கி உள்ளவங்க. அதாவது 1931 கணக்கெடுப்பு கடைசியா 11 சர்வே படித்தோல அது சாதி ரீதியாக தான் இது இல்லை, சாதி ரீதியாக கணக்கெடுப்பு 1931 தான். அப்போ அன்னைக்கு இருந்த கணக்கெடுப்பு வரை 1%னா முழுசா 1% வாக்கு உள்ளது ஒரு தேர்தல் அரசியல சாதாரண விஷயம் கட்டாயமா இல்லை. இன்னைக்கு கிட்டத்தட்ட நாங்கள் சொன்ன மாதிரி 500 ஓட்டில் தான் ஜெயிக்க போகிறோம், தோக்க போகிறாங்க. ஆனால் இந்த கோரிக்கை எடுத்துக்கணும். எங்கள் தொழிலாளர் கார்பரேட் கம்பெனியால் கிட்டத்தட்ட 4 பேர் கடையில் தூக்கு மாட்டி செத்து போயிட்டான். கடை நடத்த முடியல. இப்போ கிராமத்துலேருந்து நகரத்தை நோக்கி வந்துட்டோம். சாதி ஆதிக்கத்தால் அங்கேருந்து வாழ முடியலன்னு சொல்லிட்டு கிராமத்தை விட்டுட்டு நகரத்துக்கு வந்துட்டோம். நகரத்தில் கடை வச்சு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வந்து ஏதோ ஒரு பொருளாதார ரீதியாக கொஞ்சம் வளரலான்னு பார்த்தா இப்போ என்ன பண்ணுறோம், வெளியில் இருக்கிற மாற்று சமூகத்தினர் வந்து பெரிய பெரிய காசை கொண்டாந்து போட்டு அதாவது மற்ற மாநிலருந்து தொழிலாளரை போட்டு எங்களை அழிச்சிட்டோம். இப்போ எங்களால் தொழில் செய்ய முடியல. ஒரு 10 கடை, ஒரு 10 சேரு 20 சேர் போட்டு ஒருத்தர் கடை வைக்கணும். நாங்கள் 1 சேர் போட்டு 2 சேர் போட்டு கடை நடத்துகிறோம். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், கடையும் நடத்த முடியல. எங்களுக்கு அரசு எந்த உதவியும் செய்யாத போது அதுதான் எனக்கு கேட்கணும்னு வந்தேன். அரசாங்கம் நீங்கள் வந்து ஒரு தொகுதியிலையும் ஒரு 10,000 பேர் கிட்ட இருக்கிறீங்கன்னா அரசாங்கத்துக்கு ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. அப்போது அரசுக்கிட்ட என்னெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, என்னெல்லாம் உங்களுக்கு செய்யலை? முதல்ல அரசாங்கங்கிட்ட வந்து இப்போ வந்து 1% வாக்குன்னா 234 தொகுதியிலையும் நீங்களாம் பாரம்பரிய திமுக ஓட்டர்கள் ஒரு பேச்சு இருக்கு. அதுதான் இப்போ வந்து திமுகவுக்கு நாங்கள் ஆதரிக்கிறோம்னு சொல்கிறதோட அதிமுகவும் நாங்கள் ஆதரிக்கணும். ஏன்னா இப்போ வந்து 100% பேர் நம்ம மக்கள் இருக்காங்கன்னா 60% வந்து திமுக ஆதரிப்போம், 40% அதிமுக இருக்கும். ஒரேவையாக திமுக ஆதரிக்கணும்னு நம்ம சொல்லிட முடியாது. அதிமுகவும் இருக்கும். இவங்க என்ன பண்ணால் அதிமுகவோட போய் கேட்டால் திமுக தான் ஓட்டு போடுறான். திமுக எங்களை மனுஷனாவோட மதிக்கிறதில்ல. நான் கிட்டத்தட்ட இந்த கோரிக்கை எடுத்துகிட்டு 3 கோரிக்கை வச்சேன். 3 கோரிக்கைன்னா, தொழிலாளர் பாதிக்கப்படுறாங்க, எங்களால் தொழில் நடத்த முடியல, இந்த மக்களுக்கு 200 யூனிட் வரை இலவச மின்சாரம் கொடுங்க. ஏன்னா இது ஏற்கனவே வந்து கைத்தறி நெசவாளர்களுக்கு வந்து 500லேருந்து 1000 வரைக்கும் ஆக்கியிருக்கீங்க. ஏன் இந்த தொழிலாளர் சாதி மதம் எல்லாத்தையும் பார்க்காம மனுஷனாக மாற்றுற இடமா இருக்குது, சமூக நீதி விளைகின்ற இடமா இருக்குது. நீங்கள் வந்து இப்போ வந்து சமூக நீதி பேசுகிற அரசு உண்மையாகவே சமூக நீதி வேலை செய்கிறோம் யார்? இந்த முடித்திருத்தம் தொழிலாளர் தான் செய்கிறோம். அது கிராமப்புறங்களை விட்டு நகரத்துக்கு வந்து இவ்வளோ தூரம் நாங்கள் வளர்ந்து இருக்கும் போது இன்றைக்கி இந்த இடத்துல வந்து ஒரு 200 யூனிட் இலவச மின்சாரம் கொடுத்தா இந்த தொழிலாளர் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவோம். அதே போன்ற வந்து 5 லட்சம் வரைக்கும் கடன் கேட்குறோம். பல தொழிலாளர்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போது இந்த தொழிலாளருக்கு முடித்திருந்தோம் 5 லட்ச ரூபா கடன் கொடுங்க, 50% மானியத்தில் கொடுங்க, இந்த தொழிலை வச்சா நாங்கள் போய்ச்சிடணும். எங்களுக்கு எம்எல்ஏ கேட்கல, எம்பி கேட்கல, வாரியம் கேட்கல, எதுவுமே கேட்கல. இதில் யாரும் இல்லையா? நீங்கள் யாருமே இல்லை. இது வரைக்கும் ஒரே ஒரு எம்எல்ஏ, இது வரைக்கும் வண்ணார்லையோ நாவிதர்லையோ இது வரைக்கும் ஒரே எம்எல்ஏ கூட சட்டமன்ற உறுப்பினர் ஆகவே இல்லை இது வரைக்கும். அப்போ எங்கள் மக்களை ஏப்பா நீங்கள் வந்து எம்எல்ஏ ஆக மாட்டீங்க, எம்பி ஆக மாட்டீங்க, எங்களுக்கு என்ன முடித்திருத்த நலவாரியம் இருக்குது, அது கூட எங்களை முடித்திருத்த நலவாரியத்தில் கூட எங்களை தலைவராக போடணும் இந்த அரசு. அப்போ நாங்கள் என்ன தான் செஞ்சு போய்க்கிறது? எங்களை ஏன் இந்த அரசு இது வந்து எங்களை வந்து கண்டுக்க மாட்டேன்? இல்லை, ஒருவேளை அரசு வந்து இது வந்து ஒரு குலத்தொழிலாக மாறிவிடுமோ, அதனால் இதில் நம்ம வெளியில் கொண்டு வரணும், ஒரு கார்பரேட் மயமாக மாறட்டுமே அப்படின்னு நினைக்கிறதோ? சரிங்க தோழர், இப்போ இதே தொழிலை செஞ்சிட்டே இருக்கிறான்ல, அவனை என்ன மாற்றி வச்சுருக்கீங்க? இந்த தொழில் செய்கிறோம், இந்த தொழிலை விட்டுட்டு நாங்கள் என்ன பண்ணுறது? இப்போ நான் வந்து ஒரு 10 வருஷமாக இந்த இடத்துல கடை வச்சுருக்கேன். 10 வருஷமாக அந்த கடையை விட்டுட்டு வேறு இடத்துல அதே இடத்துல வந்து ஒரு ஹோட்டல் வைக்க முடியுமா? சொல்லுங்கள், ஹோட்டலில் வைக்க முடியுமா? வேறு என்ன தொழில் செஞ்சு குறைக்க முடியும்? அந்த தொழில் செஞ்சாலும் அந்த ஹோட்டலில் வச்சாலும் உணவு உறுதியாக வைக்கிறோம், ஒரு பேக்கரி வைக்கிறோம், வேறு ஏதாவது தொழிலை மாற்றி செஞ்சால் அவன் வந்து என்ன சொல்லுவான், இது என்ன இவன் கடைடா அவன் கடைடான்னு சொல்லி பேரை தான் வைப்பான ஒழிய நாங்கள் தொழிலையும் முன்னேற முடியாது. இல்லை, நான் இங்கேருந்து வெளியில் போய் பழகிற அளவுக்கு நான் வசதியும் இல்லை. புரியுதுங்களா? இன்றைக்கி வந்து கடையிலே ஒருத்தர் தூக்கு மாட்டி செத்து போனான், ஒருத்தன் முரளின்ற இதில் அவனுக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்குது. 2 பெண் குழந்தை ஒரு இளம் மனைவி விட்டுட்டு செத்து போயிட்டான். அவன் அந்த வாழ்வு அந்த குடும்பத்தை யார் காப்பாற்றுது? இந்த அரசுகிட்ட நாங்கள் என்ன பண்ணுறது?
நீங்கள் சொல்கிற மாதிரி தான் எல்லா தொகுதியும் இந்த சமூக மக்கள் வாக்கு வங்கி வச்சுருந்தாலும் இதுக்கான ஒரு தலைவர் வந்து பேசுறதுக்கான ஆட்களே இல்லை. இதில் என்னென்னா படித்தவர்கள் பதுக்கிறாங்க, பணம் எல்லாம் ஒதுக்கிறாங்க. இந்த முடித்திட்டம் தொழில் செய்கிற எங்களை மாதிரி ஆட்கள் தான் சாதி சங்கம் தொழிலாளர் முன்னேற்றம்னு பாடுபட்டு இருக்க மொழிய இது வரைக்கும் அந்த சமூகத்துக்கு ஒரு தலைவர் எழுந்து வரவே இல்லை. அப்போ ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு தலைவர் இருக்காங்கல்ல, அது மாதிரி இந்த சமூகத்துக்கு ஒரு தலைவர் வந்து எங்களை காப்பாற்றுறதுக்கும் வரல. நாங்களாக தான் போராடிட்டு இருக்கோம். நான் இப்போ 2 புத்தகம் எழுதியிருக்கேன். இந்த புத்தகம் கிட்டத்தட்ட 4 பதிவு போயிருக்கு. 38 மாவட்டத்திலும் புத்தக கண்காட்சி நடக்குது. என்னை யாருமே கூப்பிட்டு ஒரு ஏற்றலையே, மேடை ஏற்றலையே. அப்போ நாங்களாம் யாருக்காக எழுதுகிறோம்? எங்களை படைப்பெல்லாம் மனுஷனாக மதிக்கத்திலே, எங்கள் படைப்பெல்லாம் படிப்பே இல்லையா? சொல்லுங்கள். இப்போ என்னுடைய எழுத்து இல்லையா? என்னுடைய படைப்பாக பார்க்க மாட்டீங்களா? ஒரு இதுலேயும் சாதியாக தான் பார்க்கணுமா? எங்களை ஏன் மேடை ஏற்ற மாட்டேங்கிறீங்க? இப்போ ஒரு எழுத்தாளர்கிட்ட போய் என் புத்தகத்தை கேட்டிங்கன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் என்ன யாரும் தெரியாது. என்னுடைய புத்தகம் தமிழ்நாட்டில் எழுதுகிற எழுத்தாளர் நேற்று எழுதுன, இன்றைக்கி எழுதுன, நாளைக்கு எழுதுன வரைக்கும் எல்லாருக்குமே எனக்கு தெரியாது. ஆனால் புத்தகம் தெரியும். ஓ அப்படிங்களா, அந்த புத்தகம் பார்த்துக்குங்க. அப்போ நான் மேடை ஏறாததுக்கு, என்னோடய முகத்தை காட்டுறதுக்கு என்ன காரணம்னா, எல்லாருமே அங்கேயும் சாதி விளையாடுது, அதுலேயும் சாதி இலக்கியம் தான் விளையாடுது. ஒரு ஒரு செங்கல்பட்டு மாவட்டத்தில் புத்தக கண்காட்சி நடக்குதுன்னா அவங்க ஒரு குழு, அந்த குழுவில் யாரை ஏற்றணும் ஏற்றக்கூடாதுன்னு முடிவு பண்ணணும். அந்த குழுவில் என்னையா சேர்க்க பண்ணிடுங்க? மக்களுக்கான பணத்தில் தான் நடக்குது, மக்களுக்கான வாசிப்பு இயக்கம் தான் நடக்குது. அப்போ நான் மக்களாக இல்லையா? ஒரு தொழிலாளராக இல்லையா? ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு ஒரு புத்தகம் வருது. இது வரைக்கும் எந்த ஒரு அதாவது எங்களை வந்து மேடை ஏற்றலைன்றது ஒரு பக்கம் இருக்குது, எந்த ஒரு விருதும் இது வரைக்கும் யாரும் கொடுக்கல. உங்களுடைய இந்த வழியை புரிஞ்சுக்கிறேன். ரெப்ரசன்டேஷனுங்கிறது ரொம்ப முக்கியம், அங்கீகாரம்ங்கிறது. அதை தாண்டி இதுக்கு குரலா ஒலிக்க உங்களுக்கு ஊடகங்கள் உதவலையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் போராட்டம், ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு கோரிக்கை, ஒரு அறிக்கை, ஊடகங்கள் அதுவும் பல பத்திரிகைகளை நீங்கள் தான் வளர்க்குறீங்க. உங்கள் செலவும் கடை பத்திரிகைன்னா நிறைய பத்திரிகைகளுக்கு பேரே ஒன்று பேர் சொல்ல விரும்பலை, அதெல்லாம் அது ஹெல்ப் பண்ணல. நீங்கள் பேர் சொல்கிறது நானே சொல்கிறேன். நாங்கள் வாங்குறது வந்து இங்கிலீஷ் பேப்பர், ஹிந்தி பேப்பர் வாங்கலை. தமிழ்நாட்டில் தமிழ் பேப்பர் தான் வாங்குகிறோம். தினத்தந்தி, தினமலர், தினகரன். ஒரு பத்திரிக்கை இன்றைக்கி வந்து 7 ரூபாய். ஆமாம். தமிழ்நாட்டில் 3 லட்சம் சலூன் கிடக்குது. 3 லட்சம் சலூன் கிடனா 3 லட்சம் பேர் 21 லட்சம் ரூபாய் ஒரு நாளைக்கு ஒரு தொழிலாளர்கிட்ட கண்ணு மூக்கு காதெல்லாம் வயிற்று தான் புத்தகம் வாங்கணும், பத்திரிக்கை வாங்கணும். அந்த பத்திரிக்கையில் நான் ஒரு எழுத்தாளருங்க, நான் 2 புத்தகம் எழுதியிருக்கீங்க, எங்கள் செய்தி எங்கள் மக்கள் சார்பாக நான் கேட்குறேங்க, எங்கள் கோரிக்கை போடணும்னு கெஞ்ச வேண்டியது. கெஞ்சா பார்க்கலாம் தோயர், பார்க்கலாங்கன்றான். அப்போ நாம் யாரை போய் கேட்குறது? நான் போய் இங்கிலீஷ் பேப்பரில் கேட்க முடியும், ஹிந்தி பேப்பர் கேட்க முடியும். ஒரு பத்திரிகை 7 ரூபான்னு சொல்கிறேன்ல, 21 3 லட்சம் தொழிலாளர் இந்த பத்திரிகை தான் வாங்குறாங்க. இன்றைக்கி அச்சு பிரதிகள் வந்து இன்றைக்கி வந்து வலுவாக நிற்கிறதுக்கு காரணமே இந்த தொழிலாளர், இந்த சமூகம் தான். குறிப்பாக தினமலர், தினகரன் தான் நாங்கள் தினத்தந்தி தான் வாங்குகிறோம். அப்போ இவங்களும் எங்களை போடுறதில்ல. அதாவது ஒரு தொகுதியில் 234 தொகுதியிலையும் 68,000 வாக்குச்சாவடியிலும் ஒரு தொகுதியிலும் 5,000 இருந்து 10,000 வாக்கு இருக்கிற எங்களை வந்து அரசியல் கட்சிகள் வந்து வாக்காளராக பார்க்கல. ஒரு பத்திரிக்கை 7 ரூபாய் விற்கிது, 3 லட்சம் 10 சலூன் கடையிலையும் ஒரு பிரதி 7 ரூபான்னா 21 லட்சம் ரூபாய் ஒரு நாளைக்கே பெறுகின்ற இந்த பத்திரிகைகள் வந்து எங்களை வந்து ஒரு வாடிக்கையாளராக பார்க்கல, வாசகராக பார்க்கல. அதே போன்று தான் 85,000 கோடி புழுங்குது. எதில்? காஸ்மெட்டிக் ஐட்டம் நம்ம வாங்குறோம்ல, சோப்பு, சீப்பு, கண்ணாடி, பவுட்ரு, டை, இது மாதிரி ஐட்டம். ஆனால் அவன் பத்திரிக்கை விளம்பரம் கொடுக்குறான், அதே போன்று வந்து நடிகரை வச்சு விளம்பரப்படுத்துகிறான். ஆனால் எங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு உதயம் பருப்புன்னு எடுத்திங்கன்னா அந்த மளிகை கடை பூரா உதயம் பருப்பு ஓட்டிருக்கோம். ஆமாம். கோல்டு வின்னர்னா கோல்டு வின்னர் ஓட்டுறாங்க. ஆனால் ஒரு பிளேடு கம்பெனிக்காரங்களும் எங்களுக்கு ஒரு போர்டு வச்சு தரதில்லை. ஒரு எங்கள் நிகழ்ச்சி ஒரு நேரத்தினா ஸ்பான்சர் கொடுக்குறதில்ல. நாங்கள் தான் அதனுடைய ஆதாரமே. ஆனால் அவனுங்க ஏன் எங்களை கண்டுக்கிறதில்ல? அரசியல்வாதி எங்களை வாக்காளராக பார்க்கல, பத்திரிகை எங்களை வாசகராக பார்க்கல, காஸ்மெட்டிக்கே நான் வாடிக்கையாளராக பார்க்கல. மொத்தத்தில் சாதியாலும் தொழிலாலும் பாதிக்கப்படுற இந்த மக்களை, பொதுமக்களும் யாருமே மனுஷனாக கூட எங்களை மதிக்கல. ரொம்ப எனக்கு நீங்கள் சொல்லும்போது வலியும் வேதனையும் நல்லா கடத்துறீங்க. நேர்களுக்கு அது கடத்தப்படும் நான் நம்புகிறேன். இந்த வலியும் வேதனையும் வந்து ஒரு நாளில் ஏற்பட்டிருக்காது. இவ்வளவு காலமாக நீங்கள் வந்து தொடர்ச்சியாக பயணிச்சிருப்பீங்க.
குறைந்தபட்சம் இந்த அரசாங்கத்தை நோக்கி பேசுறதுக்கு அல்லது ஒரு குரல் கொடுப்பதற்கு உங்களுக்குள்ள எல்லாரும் ஒற்றுமையா சேர்ந்து ஒரு அமைப்பையோ ஒரு திரட்சியோ உருவாக்க நீங்க முயற்சி பண்ணலையா? இப்போ நடராஜன் பாரதிதாஸ் ஒரு சங்கத்தின் தலைவராக இருக்கிறாரு, இந்த குரல் கொடுக்குறாரு, ஏன் வேற யாருமே உருவாக்கல, அதை உருவாக்க முடியலையா? இல்லை, இந்த தொழிலாளர் மாநில தலைவர்னு சொல்கிறவரே கடையில் தான் நின்று வேலை செய்வார். சொல்கிறேன், ஒரு தலைவர் என்ன, மாநில தலைவர் என்ன பண்ணுவாங்க? நீங்களே என்ன சொன்னீங்க? தோழர் செவ்வாய்க்கிழமை தான் வர முடியும், ஏன்னா அன்னைக்கு தான் எனக்கு விடுமுறை, மற்ற நாள் நான் தொழிலை நம்பி தான் இருக்கிறேன். நீங்க எனக்கே ஆச்சரியமா இருந்தது, ஏன்னா இவர் சங்கத்தோட தலைவராக இருக்கிறாரு, இவரே இப்படி சொல்றாருன்னு போது நான் அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, இதனுடைய கஷ்டம் என்னன்னு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதான் நீங்களும் செவ்வாய்க்கிழமை உங்களை மீட் பண்ண முடியுது. ஆமாங்க, நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், படித்தவர்கள் பதுங்கி கொள்கிறார்கள், பணம் உள்ள ஒதுங்கி கொள்கிறார்கள். இந்த மக்களை ஒருங்கிணைக்கணும், நாமளும் எம்எல்ஏ ஆகணும், இந்த மக்களை காட்டி எம்பி ஆகணும்னு நினைக்கிற இந்த சமூகத்தில் யாரும் இல்லை. புரியுங்களா? அவங்களாம் அமைப்பு தொடரணும், வசதியாகிற அமைப்பு தொடரணும், ஏதோ ஒரு கட்சியில் ஏதோ ஒரு அணி வாங்கிட்டு மறைஞ்சு வாழ்கிறாங்க. இப்போ ஒரு இடத்துல போனோம்னா, ஒரு அலுவலகத்தில் போனோம்னா இந்த சமூகத்தை சார்ந்தவங்களாக இருப்பாங்க, ஆனால் காட்டிக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? ஏன்னா இந்த சமூகம் வந்து சாதாரண இல்லை. ஒன்று சாதியாலும் இழிவுபடுத்துகிறான், தொழிலாலும் இழிவுபடுத்துகிறான். இதை சொல்லி நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு படித்தவர்களும் பதிக்கிறாங்க, பணம் உள்ளவரும் ஒதுக்கிறாங்க. இப்போ நான் வந்து இந்த சாதியில் பிறந்துட்டேன், இந்த தொழில் செய்யறதால இந்த மக்களுடைய வேதனை இதிலேயே இருக்கிறதால நான் உணர்றேன். அதனால தான் இந்த புத்தகம் எழுதுனேன். அதனால தான் மக்கள் திரட்டணும்னு எண்ணத்தில் நாங்கள் போராடிடுறோம். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக அமைச்சரை பார்த்து ஒரு முறைக்கு 3 முறை. யாரெல்லாம் அரசை தொடர்பு கொண்டு அரசுக்கு நெருக்கடி கொடுத்தீங்களா? அரசை நெருக்கடி கொடுக்குற நிலைமைக்கு இன்னும் நாங்கள் வரலை, அதை பண்ண போகிறோம். ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம மனு கொடுக்கறது தான் முதல் போராட்டத்தினுடைய முதல் சட்ட வடிவம் இருக்கு. சட்ட வடிவம் இருக்கு. முதல்ல மனு கொடுக்கணும். அதை வந்து ஒரு முறைக்கு 2 முறை கொடுத்தோம். யாரெல்லாம் கொடுத்தீங்க? இலவச மின்சாரம் கேட்டு, சரி, தொழிலாளர் நலவாரியத்தை தலைவராக போட்டு கேட்டு, விஸ்வநாதாஸுக்கு சிலை எடுக்கணும்னு கேட்டு, மீனவள கல்லூரியில் மீனவர்களுக்கு கொடுத்த மாதிரி சட்டநாத ஆணையத்தின் பிரகாரம் எங்களுக்கும் வந்து மீன்வள கல்லூரியில் எங்களுக்கு 5 இடஒதுக்கீடு கொடுங்க, எங்கள் மக்களுக்கு படித்து அதில் வரணும் அப்படின்னு கேட்டு முதல்ல வந்து தொழிலாளர் துறை அமைச்சர் சந்தித்தேன், மின்சாரத்துறை அமைச்சர் சந்தித்தேன், பிற்பட்ட நலத்துறை அமைச்சர் சந்தித்தேன், அதுக்கப்புறம் பிற்பட்ட நலத்துறை ஆணையரை சந்தித்தேன், அப்புறம் பிற்பட்ட நிலை செயலாளர் பார்த்தேன். ஒரு முறைக்கு 2 முறை சந்தித்தேன், மனுவாக கொடுக்குறேன். அவங்க வந்து எங்களை வந்து இவன் வந்து ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தின் குரலாக நினைக்கல, ஒற்றை குரலாக தான் நினைக்கிறாங்க. ஏதோ வரான் சலூன் கடையிலேருந்து எதோ எத்தனை வந்து மனு கொடுத்துட்டு போகிறான்னு நினைக்கிறாங்களே ஒழிய, நான் தான் சொன்னேனே, இந்த மக்களுக்கு வாக்காளராக இவங்க யாரும் நினைக்கல. இது வரைக்கும் இலவச வாக்கு வங்கியாக தான் நாங்கள் வாக்கு செலுத்தணும். எத்தனை நாளைக்கு இந்த மருத்துவ சமயம் இலவச வாக்கு வங்கியாக செலுத்தணும்? இலவசமாகவே வாக்கு போட்டணுமா? இந்த தேர்தலை வந்து நாங்கள் கண்டிப்பாக எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றணும். அது இந்த அரசு நிறைவேற்றினா நிச்சயமாக இந்த அரசுக்கு வாக்கு செலுத்துவோம். அதில் அதிமுக அவங்களோட தேர்தல் அறிக்கையில் எங்கள் கோரிக்கை வந்தாலும் அவங்கள ஆதரிப்போம். 2 பேருமே எங்களை கண்டுக்கலைன்னா எங்களுக்கு ஆதரவு கொடுப்போம், இல்லைன்னா தேர்தலையே புறக்கணிப்போம். தேவை என்ற ஒரு தொகுதியிலும் ஒவ்வொரு பூத்திலையும் வாக்கு வேணுன்றவங்க, 234 தொகுதியிலும் ஜெயிக்கணுன்ற நினைக்கிறவங்க எங்கள் மக்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு வழி பண்ணணும். நான் கேட்குறது சிம்பிள் தான், எங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும். எம்பிசி பட்டியலே 108 ஜாதிக்கு இதிலே அதிகமாக பாதிப்படுற யாருன்னா வண்ணார் நாயுடு தான். அதில் அடிமட்டத்தில் இருக்கிறோம், அடுக்க முடியல, கடைசியில் இருக்கும். நாங்கள் வந்து சாதியில் வந்து அந்த எம்பிசி பட்டியலில் சேர்த்ததால் எங்களுக்கு வர எந்த சலுகையும் எங்களுக்கு சலுகையும் இல்லை. அதில் இப்போ பட்டியல் பழங்குடியினருக்கு நிதி ஒதுக்குறாங்க, இதில் ஒதுக்கிற இதில் ஒதுக்குற நிதி குறிப்பிட்ட பேர் எடுத்துக்கிறேன். புரியுதுங்களா? இப்போ என்னென்னா அரசு என்ன வன்னியருக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் கேட்குறீங்களா? அப்போது வன்னியருக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்குற மாதிரின்னா வன்னியர் மட்டும் அவருக்கு மட்டும் கேட்கல, அவர் எல்லாருக்கும் தான் கேட்குறாங்க. புரியுதுங்களா? இப்போ வந்து ஐயா வன்முமணியா ராமதாஸை கேட்கறது வந்து எங்களுக்கு மட்டும் கொடுன்னு கேட்கல, விரைவாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து எல்லாருக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்றாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து எல்லாருக்கும் கொடுன்னு தான் அவர் கேட்குறாரு, எங்களுக்கு மட்டும் கொடுக்குறதா நீங்கள் அதில் சொல்லலை. ஆனால் அதுக்கான வாய்ப்பு இல்லை. மத்திய அரசு மாநில அரசு சொல்லு, மாநில அரசு மத்திய அரசு, அது நீண்ட ப்ராசஸ். ஆனால் இடஒதுக்கீடுன்னு கொடுக்கணும்னா இப்போ எங்களுக்கு தான் கொடுக்கணும். புரியுங்களா? இப்போ எங்களுக்கு வந்து நாங்கள் 1% இருக்கணும், வண்ணார் 1% இருக்காங்க, குழவர் இருக்காங்க, ஆச்சாரியங்க, இவங்களாம் கைத்தொழில் சேவை சமூகமாக இருக்காங்க. இவங்களாம் ஒருங்கிணைச்சு ஒரு 3%, 4% கொடுத்தா கூட எங்களுக்கு பண்ணணும். ஆனால் அதுலேயே பெரிய வந்து நான் ஆண்ட சாதிக்குள்ளே எங்களை சேர்த்து வச்சுட்டு அந்த சேவை சமூகம்லாம் அதில் வச்சுட்டு எவனாலும் முன்னுக்கு வர முடியாத, எவனும் பேச முடியாமல் இதுக்குலேருந்து அந்த சமூகத்திலேருந்து ஒரு தலைவன் எதுவும் வரவே இல்லை. இல்லை தொடர், இப்போ எனக்கு என்ன புரியலன்னா, இப்போ உங்களை போன்ற தொடர்கள் தொடர்ச்சியாக இந்த பணியை செய்றீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா இது ஒன்று தான் தம்பி தெரியும் அதனால் நான் பண்ணுறேங்கிறீங்கல்ல, உங்களுக்கு அடுத்த சந்ததிகள்லாம் இதற்கு உள்ளே உழன்றுகிட்டு இருக்காங்களா இல்லை வெளியில் வந்துட்டாங்களா?
அதாவது என்னன்னா அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன பார்வையில பாக்குறாங்க? இல்லை, இந்த சமூகம் வந்து படித்து வேலை வாய்ப்பு இல்லை, படிச்சுட்டு நிறைய இளைஞர்கள் வந்து இந்த தொழில் தான் செய்கிறான். ஆனால் இந்த தொழில் செய்கிறவன் வந்து சொந்த காசு வச்சு தான் தொழில் செய்கிறான ஒழிய இந்த பொருளாதார ரீதியாக மற்ற பெரிய பெரிய கடைகளை ஏன்னா பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிகள் வந்துருச்சு, அவங்களும் வந்து முடிவெட்டுறாங்க. வெளி நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் வந்து அதில் முடிவெட்டுற வேலையை பார்க்குறாங்க. உங்கள் அளவுக்கு கைநுட்பம் இல்லைனா கூட என்னத்தையோ கற்றுக்கிட்டு அதை பண்ணுறாங்க, அப்புறமா அதை பழகிக்கிறாங்க. அது ரொம்ப கார்பரேட் மயமாக மாறிடுச்சு இன்னைக்கு. நகத்தை கட் பண்ணுறாங்க, காலுக்கு மசாஜ் பண்ணுறாங்க, தலைக்கு மசாஜ் பண்ணுறாங்க, அங்கேயே குளிப்பாட்டு அனுப்பிடுறாங்க. அப்போ அதெல்லாம் கார்பரேட் மயமாயிருச்சுல, அதை நோக்கி நகர்றாங்களா மருத்துவ சமூகத்தினுடைய இளைஞர்கள்லாம்? அதாவது நகரம் போனாலும் பொருளாதாரம் இல்லை எங்களுக்கு. அதை தான் நான் சொல்கிறேன். 5 லட்ச ரூபா கடன் கொடுத்தா அவனை மாதிரி கடை வைக்கிறதுக்கு தான் நானும் கடை வச்சிருவேன்றீங்க. ஆமாம், நாங்கள் அவங்க மாதிரி கடை வந்து இது பண்ணலைங்க. ஏன்னாங்க இப்போ ஒரு சலூன் கடையில் போனீங்கன்னா வெட்டி போட்ட மயிரோட வாங்கி போட்ட தண்டல் நோட்டு தாங்க இருக்கும். இவ்வளோ தண்டல் நோட்டு வச்சுருப்பாங்க. அவன் எப்படி போக முடியும்? வாழ்நாள் கடை வைக்கிறதுல தண்டல் வாங்கினதுலேருந்து அவன் கடையில் போகிற வரைக்கும் தண்டல் கட்டி தான் ஜாவறான். ஒவ்வொரு கடையிலும் போய் பாருங்கள், இவ்வளோ தண்டல் நோட்டு வச்சுருப்பான். ஏன்னா தண்டல் 5 பைசா வட்டி 10 பைசா வட்டி வாங்குறான். அவனுக்கு வந்து பேங்க்கில் 5 லட்ச ரூபா கடன் கொடுத்தா பேங்க்கை பயன்படுத்துவோம். அந்த பேங்க் மூலிமா கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் முன்னுக்கு வருவோம். நீ பேங்க்கில் போனால் எங்களை எத்தனை பேங்க்கில் கேட்டால் உங்களாம் அதெல்லாம் இல்லை. இப்போ எந்த திட்டம் வந்தாலும் இந்த மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. லோன் கொடுக்குறாங்க, லோன் கொடுக்குறதுனா அந்த திட்டம் இந்த திட்டம் அது இல்லையா இது இல்லையா இது இல்லையானும் போது அவன் என்ன பண்ண ஐயோ போய் டக்குன்னு போய் தண்டலை வாங்கிடும். அப்போ தண்டலை வாங்கும்போது என்ன ஆகுதுன்னா 100 நாளைக்கு வந்து ஒரு 10,000 வாங்கினா 5 பைசா 1500 அவன் எடுத்துக்கிறான், மீதி 8500 கொடுப்பான். புரியுதுங்களா? இதை இஷ்டு கட்டுறதுக்குள்ளே அடுத்து ஒரு பிரச்சனை வரும். மொத்தமாக வந்து எங்கள் மக்கள் தான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் ஒவ்வொரு சலூன் கடைக்காரன் தண்டல் நோட்டு அவன் வெட்டுற முடிய வர வாங்கி போட்ட தண்டல் நோட்டு தான் அவ்வளோ கல்லாவில் இருக்குது. அவ்வளோ வறுமையில் தான் தண்டலில் கட்டுறான். அவன் தான் காசு கொடுக்குறான், வேறு யாரும் காசு கொடுக்குறாங்க? அவனுக்கு பெருளாத ஒரு விவசாயம் இருக்காது, ஊரில் பெருசாக வந்து சொத்து பத்து இருக்காது. அவனே புறம்போக்கில் குடிசையில் இருப்பான். அந்த குடிசையில் இங்கே ஜாதி பிரச்சனைனா நகரத்துக்கு வந்துடுறான். கிட்டத்தட்ட 50-60 வருஷத்துக்கு முன்னே சென்னைக்கு வந்தவங்க அந்த தொழிலை செஞ்சு இன்னைக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்காங்க. இன்னொன்று பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு தோழர். நான் இது வந்து சரியா தப்பான்னு நீங்கள் சொல்லுங்கள். பல கிராமங்களில் விசாரிக்கும் போது பட்டியல் சமூகத்தவருக்கு முடிவெட்ட மறுக்கிறாங்க, சாதி பார்க்குறாங்க அப்படிங்கிறது உங்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கு. ஆமாங்க, நீங்கள் அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து நீங்கள் சமூக ரீதியாக பார்த்தோன்னா உங்களுக்கு அது புரியும். இப்போ ஒரு ஊரில் ஒரு ஆதிக்க சாதி 500 பேர் இருப்பாங்க, பட்டியல் சமூகம் 50 பேர் இருப்பாங்க. இந்த ஆதிக்க சாதி தான் அந்த சலூன் கடைக்காரன், அதாவது முடி திருத்தவனுக்கு சேவை சமூகம் ஊர் உள்ள வச்சுருப்பான். என் ஊர் உள்ள ஏன் வச்சுக்கிறான்னா, என்னை ஏன் வெளியே வைக்கல ஊர் உள்ள வச்சுக்கிறான்னா அவன் கூப்பிட்ட நேரத்துக்கு வந்து சேவை செய்யணும். இவன் வெளியில் வச்சு அந்த ஆண்ட சாதிக்கு இந்த முடிவெற்றவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு சேவை ஒரு அடிமை மனநிலை தான் அணுகிறான் அவன். ஆமாம், அவன் சேவைக்கும் தேவைக்கும் தான் ஊர் உள்ள வச்சுக்கிறான். மற்றபடியே வந்து நீ நான் ஒன்றுன்றதுக்காக வச்சுக்கல. இப்போ பட்டியல் சமூகம் வந்து வாசலுக்கு வெளியே நிற்பாங்க, நாங்கள் வாசல் ஓர நிற்போம். ஈக்குவல் தான். ஆனால் என்னன்னா நாங்கள் ஊர் உள்ள வச்சுக்கிறதால எம்பிசியில் வச்சுக்கிறாங்க, அவங்களும் வெளியில் இதை வச்சுக்கிறாங்க. இப்போ எஸ்சி மக்களுக்கு பட்டியல் சமூக மக்களுக்கு முடி வெட்டலன்னு சொன்னால் சட்ட ரீதியாக அவங்க அணுகிறாங்க. நாங்கள் எஸ்சி மக்களுக்கு நாங்கள் முடி வெட்டுறோம்னு சொன்னால் இவன் என்ன பண்ணுறான், நீ அவங்க வெட்டினா உன்னை வெட்டுவணும், அவங்க வெட்டினா உள்ள கேஸ் தூக்கி உள்ளே போட்டுறணும். நீங்க தான் மாட்டிருக்கீங்க. ஆமா, அதாவது உலக்கைக்கு ஒரு பக்கம் மத்தளத்துக்கு 2 பக்கம் அடின மாதிரி நாங்கள் அங்கே செஞ்சால் அந்த ஊரில் இருக்க முடியாது, செய்யலைன்னா ஜெயிலில் போயிருப்போம். இப்போ நாங்கள் யார் பக்கம் போகிறதுன்னு எனக்கு தெரியல. அப்போ நாங்கள் என்ன கேட்குறோன்னா, இந்த மாதிரி சாதி ஆதிக்க நிறைஞ்ச பகுதியில் அரசே ஏன் முடி திருத்த நிலையத்தை உருவாக்கக்கூடாது? வித்தியாசமான அணுகுமுறையா இருக்கு. இப்போ சாதி ஆதிக்கம் நிறைஞ்ச பகுதியில் வந்து ஒரு முடி திருத்தம் கடையை வச்சானா இன்னைக்கு பல திட்டங்களை அரசு செயல்படுத்திட்டு வருது. இப்போ உதாரணமாக வந்து சாலை பணியாளர்கள் மற்றும் ஊரில் தூய்மை பணியாளர்கள்னு உருவாக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சமூக பண்பாட்டு பணியாளர்கள்னு அந்த ஊரில் வந்து சேவை செய்கிறோம் இல்லையா? இது வந்து முடி திருத்தத்து மட்டும் இல்லை அவனுடைய வேலை, அவனுடைய பிறப்புலேருந்து இருப்பு இறப்பு 3லுமே இந்த சமூகம் வந்து ஓடி ஓடி வேலை செய்கிறான். அப்போ அவன் கூலியும் கொடுக்குறதில்ல, அவங்களுக்கு அடிமை வேலை செஞ்சுட்டு இருக்கான். ஏன்னா இறப்பு நிகழ்வுலையும் உங்களுடைய வேலை இருக்கு, பிறப்பு நிகழ்வுலையும் உங்களுடைய வேலை இருக்கு. இதுக்கு நடுவுல வந்து இந்த கோயில் கோலம் போக்கு நீக்கு குலதெய்வம் அது இதுன்னு போறதுலயும் உங்களுடைய வேலை இருக்குது, இயல்பு வாழ்க்கையிலயும் உங்களுடைய வேலை இருக்குது. உங்க வேலை இல்லாம எந்த வேலையுமே இல்லையே, வேலையும் இல்லை. அப்போ அந்த மக்கள் வந்து எங்களை எல்லாம் பயன்படுத்திக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறான், அடிமையாக தான் வச்சுருக்கோம். இப்போ அந்த ஊரில் இப்போ ஒரு 500 குடும்பங்க ஆதிக்க சாதிக்கிறனா அந்த இடத்துல நாங்கள் முடி வெட்ட மாட்டேன் எஸ்சிக்குன்னு சொன்னால் சட்டம் அவங்கள வந்து தண்டிக்குது. இது சரி வெட்டுவன்னு முடிவு பண்ணால் இவங்க என்ன பண்ணுறாங்க, எங்கள் ஊரில் இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. ஸோ அதாவது அந்த உங்களுக்கு வந்து வெட்டக்கூடாதுன்ற பாகுபாட்டு ஏன்னா இல்லை. இப்போ வந்து காசு தான் முக்கியம். அதுக்கு முன்னே வந்து கூலி கொடுப்பாங்க, வருஷ கூலி. அப்போல்லாம் நாங்கள் அடிமையாக இருந்தோம். இப்போ தான் வெட்டின எவன் வெட்டினாலும் காசு தான் கொடுக்கணும், காசு தான். அவ்வளோதான், காசு அவங்க கொடுத்தாலும் காசு தான். ஆனால்
இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சாதி ஆதிக்கங்கள் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தொழிலாளர்களை 3 சம்பவங்கள் நடந்திருக்கு. ஒன்று, சேலம் மாவட்டத்தில் ஒரு இளைஞர் வந்து அந்த ஊர்லேருந்து வெளியூர் போயிட்டு திருப்பி இந்த ஊருக்கு வரும்போது அந்த ஊரில் இருக்கிற பட்டியல் சமூக மக்களுக்கு நல்ல பட்டியல் சமூகம் நாங்களும் ஒன்றும் இல்லை, எல்லாம் மாமச்சான் தான் பேசிக்குவோம். அந்த இடத்துல வந்து அவனுக்கு முடி வெட்டும் போது இதை ஊரில் இருக்கிற 4 இளைஞர்கள் பார்த்து நீ எப்படி அவனுக்கு முடி வெட்டலாம்னு சொல்லிட்டு அவனை அடித்து கொன்று சாக்கு மூட்டையில் கட்டி கொண்டு போய் இதில் ஏரியில் அமுக்கி விட்டான், கல்லை போட்டு அமுக்கி விட்டான். 4 நாள் கழிச்சு பணம் வெளியே வரும். அப்போ அந்த பணம் வந்து இருந்த பிறகு அந்த சேலம் மாவட்டத்தில் இருக்கிற எங்கள் தொழிலாளர்கள்லாம் போயிட்டு கேட்டு அதை வந்து இதில் போலீஸில் இதில் ஹாஸ்பிட்டலே வந்து 3 நாள் அந்த பணத்தை வாங்காத கடந்து கேஸ் ஆகி கடைசியில் ஒன்றுமே பண்ண முடியாத, எதையும் போராட முடியாமல் நாங்கள் வந்து வருவோம். இப்போ எத்தனையோ இயக்கங்களுக்கு போராடுற இந்த முற்போக்கு இயக்கங்கள் இது மாதிரி விஷயங்களில் அவங்க கூட்டியும் கொண்டு போக முடியல எங்களால், அவங்களும் எங்களை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இது 10ஓட 11 கடந்துடுறாங்க. இது மாதிரி வந்து பட்டியல் சமூக மக்களுக்கு முடி வெட்டணும் இங்கே ஒரு பக்கம், இன்னொரு இடத்துல வந்து ஒரு 60 வயசு வயசானவரை சமூக சடங்கு செய்ய வா கூப்பிட்டதுக்கு நான் வரமாட்டேன் சொன்னதுக்கு கடவுளே வாங்கி அடிச்சு கொண்டுட்டான். இது மாதிரி ஒரு பக்கம் இருக்குது. இன்னும் ஒரு இடத்துல வந்து பணம் எரிஞ்ச பணத்தை, அதாவது இந்த முடித்திருத்தும் தொழிலாளர் சமூகத்தை சேர்ந்த, அதாவது நாவேதர் மருத்துவ சமுதாயத்தை சேர்ந்தவர் பணம் எரிஞ்ச இந்த பணத்தை அந்த ஊரில் இருக்கிறவன் எங்கள் சுடுகாட்டில் எப்படா உன் பணம் எரியல், நாங்கள் தான் அவன் சுடுகாட்டுக்கு எடுத்து போய் புதைக்கிட்டு எல்லாம் சவ சடங்கு செய்கிறோம். ஆனால் எனக்கே அந்த இதில் வந்து புதைக்க விட எரிக்க விடக்கூடாதுன்னு பாதி எரிஞ்ச பணத்தை தூக்கி வெளியே போட்டு வீசுறான். என்ன சொல்றீங்க? அப்படி தூக்கி பேசுறான் தோழர். இதெல்லாம் செய்தி, இதெல்லாம் கடந்து வந்த செய்திகள் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், அதுதான் எழுதிட்டு இருக்கேன், தான் பேசிட்டு இருக்கேன். எங்களுக்கு ஊர்லேயே சட்ட பாதுகாப்பு இல்லை, சமூக பாதுகாப்பு இல்லை. நகரத்துக்கு வந்தாலும் தொழில் நடத்த முடியாத கஷ்டத்தில் இருக்கும். இங்கே தொழிலும் செய்ய முடியல, சட்ட பாதுகாப்பும் இல்லை, சமூக பாதுகாப்பும் இல்லை. நாங்கள் வந்து சாதியில் வந்து 85%, 90%, 95% பாதிக்கப்பட்ட சாதியால் 100% பாதிக்கப்பட்டவர்கள். ஆனால் 1% கூட சமூக நீதி பெறாதவர்கள், குறிப்பாக இந்த வண்ணார் நாவிதர்கள். சாதியை வந்து நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு 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 ஏதாவது ஒரு டிபேட் பாருங்கள், கீழே வந்து சிறைக்கு போடான்னு எழுதிடுவோம். அவனுக்கு வாயில் வந்தால் சிறைக்கு போட, சிறைக்குன்னா அவ்வளோ கேவலமாக பேசுகிற சமூகத்தில் தான் இந்த சமூகம் இந்த சிறைச்சி செயல் செஞ்சுக்கிட்டு வாழ முடியாமல் இருக்கவும் முடியாமல் இறக்கவும் முடியாமல் செத்து சுண்ணாம்பாகிட்டு இருக்கும். நான் இந்த முடித்திருத்தம் தொழிலும் இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? அரசுக்கு என்ன செய்ய போகணும்? அண்மை காலத்தில் நான் ஒரு ட்ரெண்டை ஒன்று பார்க்குறேன். அண்மை காலமாக தமிழ் தேசியம் சார்ந்து பேசுகிறவங்க, வண்ணார் நாவிதர், குறிப்பாக அண்மையில் நாம் தமிழர் கட்சிக்காரங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் நம்ம கொடுக்கணும், எங்கள் கட்சியில் நம்ம கொடுத்துருக்குறோம்லாம் பேசினாங்க. அந்த மாதிரி மாற்று சக்தி சித்தாந்தம் கொண்டவங்களை அணுக முயற்சி பண்ணீங்களா நீங்கள்? அவங்களுடைய பார்வையை நீங்கள் எப்படி மதிப்பீடு பண்ணுறீங்க? ஆமாம் சார், இப்போ நீங்கள் சொல்கிறது நல்ல கேள்வி தான். ஆனால் வேல்முருகன் உட்பட நிறைய பேர் அதை பற்றி பேசுகிறதா கேள்விப்படுறோம். வேல்முருகன் பேசுகிறாரு, சீமானா வந்து ஒவ்வொரு தேர்தல்லையும் வண்ணார் நாவிதர் ஆதிக்குடின்னு சீட்டு கொடுக்குறாரு. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம்னா, ஐயா ராமதாஸ் கட்சி தொடங்குனா முதல் தேர்தல் 1991 அண்ணா நகர் தொகுதியில் எங்களுக்கு வாக்கு ஒரு கேண்டிடேட் கொடுத்தார், எம்எல்ஏவுக்கு. ஓகே. ஆனால் தமிழ் தேசியம் பேசுகிறவங்க, தமிழ்நாட்டில் ஆட்சி செய்கிறவங்க, இவங்கெல்லாம் நான் ஏன் பார்க்கலன்னா, நம்ம பார்த்தா நம்ம ஒரு முத்திரை குத்திடுவாங்களோ, ஓ இவர் இந்த கட்சி இவர் இந்த கட்சி அப்படின்னு முத்திரை குத்திடுவாங்கன்ற ஒரு எண்ணம் இருக்குது. இரண்டாவது, நான் எங்கள் தாத்தல்லேருந்து என் அப்பன்லேருந்து நான் தான் திராவிடத்தை வளர்த்தேன், நான் தான் திராவிடம் தான் நான் சொல்லுங்கன்னு காலையில் ஏஞ்சி 5 மணிலேருந்து நைட்டு 10-11 மணிக்கு திராவிடத்தை வளர்த்துட்டு இருக்கேன். இந்த அரசு எனக்கு செய்யணும், யார் செய்வோம்? எங்களை திராவிட ஆதரவாளர் தான் நாங்கள். நான் வந்து தமிழ் தேசியம் எந்த தேசியம்ல வந்து இருந்தாலும் நாங்கள் திராவிடத்தை ஆதரிக்கிறோம். அதனால தான் என்னுடைய லெட்டர் பேரில் அம்பேத்கர், பெரியார், மார்க்ஸ் வச்சுருக்கேன். சமூக நீதி பாரியில் சமூக நீதி 24 மணி நேரமும் 365 நாளும் பேசுகிற திராவிட இயக்கங்கள், குறிப்பாக அதிமுகவும் திமுக சேர்த்து தான் சொல்கிறேன். அதிமுகவும் திமுக தான் நாங்கள் வளர்த்துருக்கோம், வாக்கு செலுத்தியிருக்கோம். அப்போ ஏன் இந்த இயக்கம் என்ன செய்ய போகுது? இப்போ செய்யுமா செய்யாதான்? இந்த 2 இயக்கங்களும் எங்களுக்கு செய்யுமா செய்யாதான்? இப்போ செய்யணும் அப்படின்ற எதிர்பார்க்குறோம். அதுக்கப்புறம் செய்யலைன்னா அதுக்கப்புறம் எங்கள் தமிழ்நாட்டில் பல தலைவர்கள் இருக்காங்க, எங்கள் சமுதாயத்திலே 5-6 தலைவர் இருக்காங்க. அவங்கள கலந்து ஆலோசித்து வர தேர்தலை புறக்கணிக்கணும். எங்கள் வாக்கு எங்களுக்கு பயன்படலைன்னா யாரோ வளர்கிறதுக்கு நாங்கள் ஏன் ஓட்டு போட்டுருக்கோம்? கட்டாயமாக நீங்கள் சொன்ன ஒரு டேட்டாவை சொன்னீங்க. இது வரைக்கும் மருத்துவ சமூகத்தில் உங்களுடைய இதில் இருந்து யாருமே வந்து ஒரு எம்எல்ஏவோ எதுவுமே ஆகலை அப்படிங்கிறதே வருத்தத்தை பதிவு பண்ணியிருந்தீங்க. நீங்கள் அண்மையில் பல தலைவரை சந்தித்து உங்களுடைய கோரிக்கை மனுக்களை கொடுத்துருந்தீங்க. உங்களுடைய கோரிக்கை என்ன, எது போன்ற கோரிக்கைகளை நீங்கள் அரசாங்கத்தில் தெரிவிக்க விரும்புகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம் தோழர்.
எங்களுக்கு வந்து இந்த தொழிலாளர்களுக்கு வந்து கைத்தறி நெசவாளர்களுக்கு 500 1000 யூனிட் இப்போ கொடுத்துருக்காங்க, அரசு கொடுத்துட்ருக்கு. நெசவாளர் கொடுக்குற மாதிரி இந்த முடித்திட்டம் தொழிலாளர் சாதி சமயம் மதம் இனம் மொழி பார்க்காம வேலை செய்கிறவன் யாருன்னா முடித்திட்டம். உண்மை, 100 உண்மை. நீங்கள் பேசலாம், நாங்கள் அதை களத்தில் செய்கிறோம். அப்படியாப்பட்ட தொழிலாளர்களுக்கு 200 யூனிட் வரை இலவச மின்சாரம் கொடுக்கணும். அதே போன்று கார்ப்பரேட் கம்பெனி இன்னைக்கு நிறைய வந்ததால் இன்னைக்கு இது நகரத்தை மட்டும் இல்லை, கிராமம் நோக்கி போயிட்டே இருக்கான். கிட்டத்தட்ட கிராமம் வரைக்கும் போயிட்டு அங்கே போய் 5 ஷேர் போட்டுட்டு 5 மடமாநில தொழிலாளர் கொண்டாந்து இறக்கிட்டு வேலை செஞ்சுக்கிறான். கிராமம் தூரம் போயிச்சா தோழர்? கிராமம் தூரம் போயிட்டு இருக்கு. நீங்கள் பாருங்கள், நீங்கள் எல்லாம் போனீங்கன்னா இப்போ வந்து மாநகரத்துலேருந்து நகரம் நோக்கி போட்டு இன்னும் கிராமம் போக போகுது, அடுத்து கிராமத்துக்கு தான் நோக்கி போகிறோம். ஓகே. அப்போ நாங்கள் இந்த தொழிலை செய்ய முடியாமல் தவிக்கிறோம். இந்த அரசு வந்து கலைஞர் கைவினை திட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த கைவினை திட்டத்தில் கொடுக்குற பணம் வந்து எங்களுக்கு பத்தாது. ஏன்னா இன்னைக்கு விற்கிற விலைவாசியில் அட்வான்ஸே வந்து 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அவன் வந்து 5 லட்சம் 10 லட்சம் கொடுக்குறான். கிட்டத்தட்ட 600 சதுர அடியிலிருந்து 5000 சதுர அடி இடம் போட்டு கடை பிடிக்கிறான். நாங்கள் 10க்கு 10 கடை வைக்கணும்னாவே இன்னைக்கு 2 லட்ச ரூபா. அதான் தோழர், அரசாங்கம் எவ்வளோ கொடுக்குது கைவினை? 3 லட்ச ரூபாய் ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க, அதையும் இப்போ 2 லட்சம் ஆக்கிட்டாங்க. 2 லட்சம் தான் வச்சு என்ன பண்ண முடியும்? இப்போ நான் எவ்வளோ மினிமம் தேவைப்படுது தோழர்? 2 சேரை போடணும், ஒரு விளக்கு வைக்கணும், 2 கண்ணாடியை போட்டு, இது எவ்வளோ செலவு தேவைப்படுது? இன்னைக்கு குறைஞ்சபட்சம் 5 லட்சம் இல்லாமல் ஒரு நாகரிகமான செலவு ஏற்படுத்த முடியாது. ஓகே. அட்வான்ஸு வாடகை எல்லாம் பார்த்தினா அட்வான்ஸு ஒரு 3 லட்ச ரூபா ஆகிடும், கடை பொருள் 2 லட்ச ரூபா ஆகிடும். புரியுதுங்களா? அப்படி 2 லட்ச ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தா கூட 3 லட்ச ரூபாய் அப்படி இப்படின்னு அட்வான்ஸு கடை எல்லாம் இது பண்ணோன்னா செட்டப் பண்ணுறதுக்கு ஆகிடும். 5 லட்ச ரூபாய் வந்து 5 பைசா வட்டி கடை வாங்கினான்னா அவன் வாழ்க்கை எப்படின்னா எப்போ அடைக்க முடியும்? 5 லட்ச ரூபா 5 பைசா வட்டிக்கு வாங்கினான்னு வச்சுக்கோங்க, அவன் எப்படி அடைப்பான்? அவன் எப்படி வாழ்வாதாரத்தை போகிறான்? அவன் வாழ்நாள் சாவர வரைக்கும் வட்டி தான் கிடக்கும். வேறு ஒரு வீடு வாங்க முடியாது, பசங்க எல்லாம் படிக்க வைக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அதனால தான் எங்கள் தொழிலாளர் மக்கள் வந்து முன்னேற முடியாத போகிற காரணமாக எந்த பொருளாதார பின்புலமும் இல்லை. இன்னைக்கு என்ன உங்கள் துறையில் சார்ந்து இல்லை உங்களுடைய சமூகம் சார்ந்தோ குறைந்தபட்சம் இந்த இடத்த எட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சாதனையாளர் உருவாயிருக்கிறாங்களா இல்லையா? எந்த சாதனையாளரும் உருவாகும். இந்த சமூகத்திலேருந்து ஒரு பெரிய தொழிலதிபர்லாம் உருவாயிட்டாங்க. சமூகம் ஒரு தொய்வு நிலையில் இருக்குது. அப்போ எல்லாம் தொழில் இருக்கா. இந்த தொழிலை நல்லா பிழைக்கிறது யாருன்னா மாற்று சமூகத்தை சேர்ந்தவங்க தான் நீங்கள் தொழிலதிபர். இப்போ அண்மையில் தமிழ்நாட்டிலேயே நான் பேர் சொல்லியே சொல்கிறேன், டோனியன் கைன்னு ஒரு கடை இருக்குது, அப்புறம் ட்ரெண்ட்ஸ்னு ஒரு கடை இருக்குது. இதனுடைய பின்னாடிலாம் போய் பார்த்தா வெளிப்படையாக சொல்லணும்னா தமிழ்நாட்டை சேர்ந்து தமிழர்கள் தான் அதனுடைய தலைமை முதலாளிகளாக இருக்கிறாங்க. அவங்க கூட உங்களுக்கு வேலை கொடுக்குறது இல்லையா? நான் என்ன சொல்கிறேன், நாங்கள் நேற்று வரைக்கும் முதலாளியாக வேலை செஞ்சோம், அவங்ககிட்ட எங்களை தொழிலாளியை எப்படி வேலை செய்ய முடியும்? ஜனநாயக நாடு தோழர், வைப்போம். இது ஜனநாயக நாடு. இப்போ நாளைக்கு நான் நினைச்சாலும் நான் ஒரு விஷயத்தை உருவாகிறேன்னு அவங்க நினைக்கிறது தடுக்கவே முடியாது. தப்பே இல்லை, அது தப்பே இல்லை. அவங்க என்ன பண்ணணும்னா அவன் வந்து 1 ரூபாய் 2 ரூபாய் 5 ரூபா 10 ரூபான்னு ஏற்றி இன்னைக்கு தான் 100 ரூபாய் கட்டிங்க 50 ரூபா சேவிங் 150 ரூபா வாங்குறாங்க. திடீர்னு நீங்கள் கொண்டாந்து பெரிய கடை ஒரு 50 சேரை போட்டு ஒரு 50 தொழிலாளர் இறக்கி 49 99 போட்டோன்னா அவன் எப்படி பாதிப்பான்? அந்த தொழிலை அவன் எப்படி பாதிப்பான்? நீங்கள் யார் வேணாலும் தொழில் வைக்கலாம் தோழர், அது தப்பே இல்லை தோழர், அது பிரச்சனை இல்லை. நீங்கள் இந்த ஜாதி மதம் எல்லா தொழிலும் யாரும் இந்த தொழில் தான் யாரும் செய்யறதில்லை. ஆனால் ஏற்கனவே செஞ்சுருக்கான்ல, அவன் வாழ்வாதாரம் எப்படி பாதிக்குமா பாருங்க. நீங்கள் 49 99ன்னு போர்டை போட்டுட்டு உள்ளே வந்தால் அவன் என்ன பண்ணுறான், நாங்கள் வந்து ஒரு நாலு பூரா சம்பாதிக்கிறத அவன் ஒரு ஆளில் சம்பாதிக்கிறான். 49 99 போட்டு முடி வெட்டுறதுக்காக சேவை செய்யறதுக்காக இத்தனை பேர் கடை வச்சுட்டு இருக்கான். உள்ளே போன 49 உள்ளே எடுத்து விட்டு சார் இதை போடுங்க சார் அதை போடுங்க சார் இல்லை பண்ணுங்க சார் அதை போடுங்க சார் அது போடுங்க. கிட்டத்தட்ட அவன் என்ன பண்ணுவான், 2000 ரூபா 3000 பில்லு போடுவோம். இப்போ நாங்கள் கடையை வச்சுட்டு 49 ரூபான்னு உள்ளே வர வச்சுட்டு நான் போட்ட உதைப்பான் சாதா கடையில். ஏன்னா என்ன 49 பண்ணணும். இன்னொன்று என்னன்னா அது பெரிய கடை. இப்போ பெரிய கடையில் போயிட்டு இப்போ நீங்கள் பெரிய ஒரு அடையாள ஆனந்த் மேலே சாப்பிட்டு நீங்கள் மனசளவு வந்து டிப்ஸு கொடுத்துருவீங்க, புரியுதுங்களா? ஆனால் சாதா கடையில் போயிட்டு நாம் சொன்னால் 1008 கேள்வி என்னையா இதுயா அதுயான்னு எங்களை காசு கொடுக்கணும். ஆக நான் என்ன சொல்கிறேன், அவங்கள மாதிரி வளரணும், அவங்கள மாதிரி தொழில் செய்யணும்னா எங்களுக்கு 5 லட்ச ரூபா நிதி கொடுங்க, 200 இலவச உதவி பண்ணுங்கன்னு கேட்குறேன். அதுவும் குறிப்பாக இன்னைக்கு திராவிடம் பேசுகிற அரசு தான் செய்யணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதான் சமூக நீதி மாடல், திராவிட மாடல். ஆமாம், இன்றைக்கி எங்களுக்கு நாங்கள் வந்து இந்த கட்சி தான் ஆதரிக்கணும். 1008 கட்சி உருவாகிட்டு இருக்கு. நாங்கள் ஏன் இந்த கட்சியை ஆதரிக்கணும்னு சொன்னால் நாங்கள் நேற்று வரைக்கும் ஆதரித்தோம், இன்றைக்கி ஆதரிக்கிறோம். இன்றைக்கி எங்களை ஆதரிக்கணும்னா ஆதரிக்க மாட்டார். இப்போ எங்கள் தாத்தா கேட்கல, எங்கள் தாத்தா என்ன பண்ணார், கட்சி வளர்த்துருந்தார். எங்கள் அப்பா என்ன நினச்சாரு, ஆட்சி பிடிக்கிட்டோன்னு. ஆட்சியும் பிடிச்சாச்சு, கட்சியும் வளர்த்தாச்சு. நாங்கள் எத்தனை நாளைக்கு சும்மா இருக்கிறது? நாங்கள் வாழணும்ல, எங்களுக்கான வாழ்வாதாரம் வேணும்ல. இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்கு? நான் என்ன சொல்கிறேன்,
ஒரு 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 சமூகம்னா சாதியால் பாதிக்கப்படுற சமூகம்னா அது வண்ணார் நாளிதராக இருக்கும். 100% ஜாதியால் பாதிக்கப்பட்டிருக்கும். அப்போ ஊர்லேயும் வாழ முடியல, நகரத்துலேயும் வாழ முடியல. மொத்தத்தில் இந்த மக்கள் பொதுமக்களும் எங்களை வந்து எவ்வளோ அசிங்கமாக பேச முடியுமோ, தொழிலை சொல்லியும் திட்டுவோம், சாதியை சொல்லியும் திட்டுவோம். ஒருத்தருக்கு சாதியால் மட்டும்தான் அழிவு, எங்களுக்கு சாதியான அழிவு, தொழிலாளி அழிவு. இப்படியாப்பட்ட சமூகத்திலேருந்து பிறந்து இந்த சமூக மக்களை காப்பாற்றணுன்றதுக்காக தான் நாங்கள் வந்து அமைப்பு தொடங்கணும். அமைப்பு தொடங்கி 1 வருஷத்தில் நாங்கள் ஏறாத அலுவலகம் இல்லை, ஏறாத மலையில் இறங்காத குளல்ன்ற மாதிரி எல்லா அலுவலகத்துக்கும் மனு கொடுத்துட்டோம். அங்கே போனால் ஏதோ முடிவு வெட்டுறோம், வேலை இல்லாத நேரத்தில் போனால் மனு கொடுத்துட்டு போகிறான்னு நினைக்கிறாங்களே ஒழிய, ஒரு சாதியால் பாதிக்கப்பட்ட சமூகத்திலேருந்து கொடுக்குறான், அவன் இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கான், அவனும் இந்த தமிழ் குடி தான், அவனும் இந்த தமிழ்நாட்டை சேர்ந்தவன் தான் அப்படின்னு அவனுக்கும் வாக்கு வாங்கியிருக்கு. அதான் சொன்னேன், அரசியல்வாதி எங்களை வாக்காளரை பார்க்கல, பத்திரிகைக்காரன் எங்களுக்கு வந்து ஒரு வாசகராக பார்க்கல. அப்போ காஸ்மெட்டிக் ஐட்டம் நடத்துகிறானே பல 85,000 கோடி போய்ங்க வருஷத்துன்னு சொன்னேன், அவன் எங்களை வந்து ஒரு வாடிக்கையாளரை பார்க்கல. அப்போ பொதுமக்களும் எங்களை மனுஷனாக நினைக்கல. இப்போ இது மாதிரி சூழ்நிலை தான் மக்கள் திரள் போராட்டங்கள் மட்டும்தான் இங்கே முன்னெடுக்க முடியும். என்ன மாதிரியான கோரிக்கைகள் வச்சுருக்கீங்க தோழர்? 5 லட்சம் ரூபாய் கடன் கேட்டிருக்கீங்க, 200 யூனிட் இலவச மின்சாரம் கேட்டிருக்கீங்க. அதே மாதிரி வந்து சட்டநாத ஆணையத்தில் வந்து மீன்வள கல்லூரியிலே மீனவ மாணவர்களுக்கு 5% இடஒதுக்கீட்டு மூலயமா இலவசமாக படிச்சுட்டு வராங்க. அதே போன்று தான் சட்டநாதம் எங்களுக்கு பரிந்துரை பண்ணியிருக்கு. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்களுக்கு சித்த மருத்துவர்களில் முன்னுரிமை கொடுக்கணும்னு கேட்குறாங்க, சொல்லியிருக்காரு. அந்த சட்டத்தை அமல்படுத்தணும். அதாவது 5% வந்து சித்த மருத்துவக் கல்லூரியிலே ஒவ்வொரு ஆண்டும் கொடுத்தாங்கன்னா, எங்களுடைய பாரம்பரியமான முடித்திருத்தம் தொழிலாளர்கள் மக்கள் வந்து படித்து வரும்போது பாரம்பரியமாக நாங்கள் செய்ய வேண்டியது அந்த மருத்துவக் கல்லூரியாக இடஒதுக்கீடு கொடுக்கணும். மொத்தத்தில் கல்வி வேலைவாய்ப்பை இடஒதுக்கீடு கொடுக்க முடியினாலும் எங்களுக்குன்னு நான் எதுவுமே புதுசாக கேட்கல. நான் என்ன சொல்கிறேன், கைத்தறி நெசவாளர் கொடுத்துருக்கீங்க, அதுமாதிரி எங்களுக்கு கொடுங்க. மீனவர்களுக்கு கொடுத்துறீங்க, அதுமாதிரி எங்களுக்கு கொடுங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு அரசும் சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு மணிமம்பம் கட்டுது, அரசு விழா எடுக்குது, அரசு நினைவு கூறுது, பாலத்துக்கு பேர் வைக்குது, பஸ்ஸுக்கு பேர் வைக்குது, என்னென்ன திட்டங்களும் சமூக நீதி திட்டங்களும் அறிவிக்குது. அப்போ தியாகி விஸ்வநாதாஸ் யாரு பாடுபட்டார்? அவர் என்ன இந்த சமூகத்துக்காக பாடுபட்டார்? இந்த தொழிலாளருக்காக பாடுபட்டார்? நாட்டுக்கு தானே பாடுபட்டார், எங்களுக்காக பாடுபட்டார். அவர் இந்த சமூகத்தில் பிறந்தது தமிழர்களுக்காகவும் பாடுபட்டவர் தானே. அவர் தேசிய தலைவர் இல்லையா? ஏன் தமிழ்நாட்டில் பிறந்த வீர தியாகி அவர் பேரில் மட்டும் இல்லைங்க, உண்மையாக வீர தியாகி தான் அவர். அவருடைய நாடக நடிப்பிலேயே கிட்டத்தட்ட மேடையிலே செத்து போனார் அவர். இதே ராயல் தேட்டரில் நடந்து போன நாடகத்தை நடைக்கு மேடையே முருக வயசுலேயே செத்து போனார். அவருடைய வந்து ஊர்வலத்தில் அன்னைக்கு 1 லட்சம் பேர் கலந்துக்கினாங்க. அப்படியாப்பட்ட தியாகியை நினைவு கூற வேண்டியது யாருடைய பொறுப்பு? கட்டாயமாக திராவிடத்தினுடைய பொறுப்பு. திராவிடம் ஏன் எங்களை தியாகியை மதிக்க மாட்டேருக்கு? அப்போ நாங்கள் வந்து வாக்கு வங்கி இல்லாதவங்களா, வக்கற்றவர்களா? எங்கள் மக்கள் எல்லாம் இலவசமாக எல்லாமே பண்ணிகிட்டே இருக்கணுமா? எங்களை மனுஷனாக மதிக்க மாட்டீங்களா? நான் தான் சொல்கிறேன், 3 லட்சம் வந்து தொழிலாளர்கள், 3 லட்சம் சலூன் கடையில் 5 லட்சம் தொழிலாளர்கள் திராவிடத்துக்காக உழைச்சிட்டு இருக்காங்க வெளியே. இன்னொன்று ஒரு வார்த்தை ரொம்ப அழகாக சொன்னீங்க, உண்மையான சமூக நீதி நீங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் தான் பண்ணிட்டு இருக்கோம். சாதி மதம் பேதம் மொழின்னு எதுவும் பார்க்காம எல்லாரும் பேசுறது பழகிறது நீங்கள் தானே. அதுதான் சொல்கிறேன் தோழர். 3 லட்சம் வந்து சலூன் கடையில் 5 லட்சம் தொழிலாளர்கள் வந்து திராவிடத்துக்கு உழைச்சிட்டு இருக்காங்க தோழர். திராவிடம் உயிர் விடுவோம். அவங்ககிட்ட போய் ஒரு சலூன் கடையில் போய் பார்த்தீங்கன்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள் படத்தையும் கலைஞர் ஐயா படம் தான் இருக்கும். கலைஞர் ஐயா படத்தை வச்சிருப்போம், இல்லைன்னா எம்ஜிஆர் இவங்க 2 பேரும் படத்தை வச்சிருக்காங்கல்ல. காலையில் 5 மணி 8 மணி வரையும் அவன்கிட்ட போய் பேசினா வாயை கொடுத்தினா அவன் திராவிடத்தால் வேலையும் பேச மாட்டான். இன்னைக்கு எத்தனையோ புரட்சி தலைவர்களும் எல்லாம் வந்து நடிகர்களும் ஆட்சி அமைச்சு இதை வந்து நாளைக்கே முதல்வர் ஆகணும்னு சொன்னால் கூட எங்கள் மக்கள் போக மாட்டோம். ஏன்னா அவனுக்கு தெரியும் யார் ஆட்சிக்கு வரணும், யார் வரக்கூடாது. அப்படியாப்பட்ட விதத்தில் நீங்கள் சொன்னீங்க சீமான் கொண்டாடுறாரு, நான் ஏன் சீமான்கிட்ட போக முடியாதா? ஏன் போக மாட்டேங்கிறோம்? திராவிடம் நாங்கள் வளர்த்த கட்சி எங்களுக்கு செய்யுமா செய்யாது? செய்யலாம், வேற முடிவு எடுப்பீங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ இது திராவிடம் செய்யணும். ஏன்னா நான் எங்கள் தாத்தவங்க தான் அப்புறம் தான் வளர்த்துக்கிறாங்க. ஒரு திராவிட இயக்கத்தில் பேச்சாளர் ஒரு நகரத்துக்கு போகிறான்னா அங்கே என்ன பண்ணுவார், சாயந்தரமாக போயிட்டு அந்த சலூன் கடையில் போய் தலை சீனு போட்டு வச்சுன்னு எல்லாம் பண்ணிவிட்டு மேக்கப் போட்டு மேடையை போய் பேசிட்டு, இப்போ நாளைக்கு அந்த நைட்டு பேசிட்டு நான் வருவேன், அங்கே தங்கிட்ட கொஞ்சம் காலையில் போயிடணும். அப்போ திராவிட பேச்சாளர்கள் நிறைய பேர் சலூன் கடையில் தான் போய்ட்டு மேக்கப் பண்ணிவிட்டு ஒரு மேடை பக்கத்தில் சலூன் கடைக்கு போவோம். சலூன் கடையில் போய் மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு மேடையில் பேசிட்டு நைட்டுக்கு போகிறது பஸ் இல்லைன்னா நாங்கள் தங்கிக்கிறோம். சரிங்க அப்படின்னும். இவன் கடையெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துக்குறான் எங்கள் தொழிலாளர்கள். வளர்த்துருக்கீங்க திராவிடம். இவன் வாயால் பேசுகிற மட்டும் இல்லை, பத்திரிகையால் பேசுகிற மட்டும் இல்லை, அது மாதிரி ஆதரவாளருக்கும் கொடுத்துருக்கான். நாங்கள் திராவிடத்துக்கு ரத்தம் சிந்தாத குறை தான் நாங்கள் வச்சுருக்கோம்.
திராவிடன்னா சும்மா வளரல. திராவிடன்னா இன்றைக்கி எழுத்தாலும் பேசுகிறவங்களாம் மேடை ஏறி பேசுகிறோம் திராவிடம் வளர்த்த முடியாதுங்க. இன்றைக்கி பல வடிவங்கள் இருக்குது. திண்ணை வடிவம் இருக்குது இல்லையா? திண்ணை வடிவம், சைக்கிள் பிரச்சாரம், அந்த பிரச்சாரம். ஆனால் சலூன் பிரச்சாரத்தை விட அதெல்லாம் 2ஆம் பட்சம் தான். அரசியல் தானங்க பேரு. 10 பேர் உட்கார வரோம், ஒரு ஆள் பேசின்னு இருப்பாங்க சலூன் கடையில். நாங்கள் ஒரு ஆள் 10 பேர் சமமாக உட்காந்து பேசுகிறோம். நான் சொன்னேன், சொன்னேன், ஒரு சலூன் கடைக்காரன் 100 தொண்டனுக்கு 500 பொதுமக்களுக்கு சமமான அவனுடைய வாழ்க்கை தரங்கள் இன்றைக்கி என்ன இருக்குது, அந்த இடத்துல தான் இப்போ நாங்கள் கேட்டுருக்கோம். நிச்சயமா ரொம்ப ஒரு வழிகள் நிறைந்த ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப விலாவரியாக ஒரு வழிகளோட ஒரு ஆழமான உணர்வுகளோட வந்து வெளிப்படுத்துனீங்க. கட்டாயமாக இந்த முடிதிருத்தும் தோழர்களுக்கான நீதி, குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி சமூக நீதி அப்படிங்கிறத அவங்களுக்காக பெற்றே தரணும். அதற்கான ஒரு முதற்படியாக இந்த நேர்காணல் அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கட்டாயமாக இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், மிக முக்கியமான பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் கட்டாயமாக இந்த வழிகள் நிறைந்த குரலை உங்களுடைய தலைமைக்கு கொண்டு சென்று இந்த மக்களுக்கான நீதியை கட்டாயம் பெற்றுத்தர வேண்டும் என்ற உறுதிமொழியை ஏற்கும்படி நாம் வந்து இந்த நேர்காணல் வகையில் கேட்டுக்கிறோம். உங்களுடைய மக்களினுடைய குரலை, இந்த சமூகத்தினுடைய வெளிப்பாடல்களையும் ரொம்ப வெளிப்படையாக நேர்த்தியாக அளித்தமைக்கு மிக்க நன்றி தோழர். ரொம்ப மகிழ்ச்சி தோழர். முதல் முறையாக இந்த தொழிலாளர் பிரதிநிதியாக நான் கூப்பிட்டு பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் நிறைய முறை கூப்பிட்டீங்க, நானும் வந்தால் நமக்கு நேரம் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த ஊடகம் மூலியமாக இந்த சமூக மக்களுக்கு ஏதாவது நீங்களும் ஒரு விடுதலை போரில் இணைஞ்சிக்கிட்டீங்கன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த மக்களுக்கு ஒரு விடியல் ஏற்பட்டுச்சுன்னா அது உங்களாலையும் ஒரு ஊடகத்தின் அடிப்படை பணி, அந்த பணியை தான் நாங்கள் செய்கிறோம், மற்றபடி ஒன்றும் இல்லை. ரொம்ப நன்றிங்க தோழர். ரொம்ப நன்றி தோழர். நன்றி நண்பர்களே. மற்றும் ஒரு சிறப்பு பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு விருந்தினர் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.